விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதி, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆக்ஷன் பிளான் ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன், ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் செயல் திட்டம் இந்த ஜெபம். இது வெறும் ஜெபம் மட்டும் இல்லை, இந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்ததே ஏசப்பா தான், இல்லைங்களா? இந்த ஜெபத்தை சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது இயேசுவனுடைய சொந்த வார்த்தைகள். ஆனால் இயேசு இதை நாம் சொல்லும்படி நமக்கு தகுதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு முக்கியமான செய்தியை வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? இந்த ஜெபத்தில் எங்கேயுமே நான், எனது, எனக்கு என்கிற சுயநல வார்த்தைகளே இல்லை. கவனிச்சிங்களா? எப்படி இருக்கு ஜெபம்? எங்கள், எங்களுக்கு, நாங்கள், இல்லையா? ஏன் அப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர்? யோசிச்சிங்களா? எங்கே யோசிப்போம்? நம்ம மந்திரம் மாதிரி சொல்லுவோம். அதனால தான் அந்த காலத்தில் இது என்னன்னு சொல்லிட்டாங்க, பரலோக மந்திரம். இது மந்திரம் இல்லை, இது ஜெபம், இல்லைங்களா? வார்த்தையை புரிந்து கொள்ளணும். இல்லை, ஏன்? சண்டை சச்சரவுகள் போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க, மனதால் காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, சண்டையில் இருக்கிறவங்க இந்த ஜெபத்தை சொல்ல முடியாது. ஒற்றுமையாக இருக்கிறவங்க தான் இந்த ஜெபத்தை சொல்ல முடியும். அவங்களுக்கு தான் இந்த ஜெபம் பலன் கொடுக்கும். அதனால இந்த ஜெபத்தின் மைய சாரம் என்ன தெரியுமா? நம்ம வாயாலே நமக்கு ஆப்பு. நம்ம வாயாலே நமக்கு ஆப்பு. எப்படி ஃபாதர்? நாங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும்னு நம்ம வாயாலேயே சொல்ல வச்சுட்டார் ஆண்டவர். நம்ம எந்த லட்சணத்தில் மன்னிக்கிறோம்னு நமக்கு தெரியும். நம்மளை அடுத்தவங்களை மன்னிக்கிறோம் அவ்வளோ எளிதா இல்லையா? அப்போ நம்ம வாயாலே ஆண்டவர் என்ன வாங்கிட்டார்? உத்தரவாதம் வாங்கிட்டார். நான் எந்த அளவுக்கு மன்னிக்கிறேனோ நீங்கள் அந்த அளவுக்கு என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு நாமளே சொல்கிறோம், இல்லையா? நீ எந்த அளவையால் அளப்பாயோ அதே அளவையால் உனக்கு அளக்கப்படும். இந்த ஜெபத்தின் வழி ஆண்டவர் சொல்ல வச்சிட்டார். அப்போ இந்த ஜெபத்தினுடைய மைய சாரம் என்ன அப்படின்னா மன்னிப்பு தான். அடுத்தவங்களை மன்னிக்காதவங்க இந்த ஜெபத்தை ஜெபிக்கவே முடியாது. ஈகோ பிடிச்சவங்க, இல்லையா, கோபம், ஆத்திரம் பிடிச்சி வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, ஆணவம் பிடிச்சி வாழ்கிறவங்கலாம் இந்த ஜெபத்தை ஜெபிக்கவே முடியாது. ஜெபிச்சாலும் பலனே இல்லை. அதனால் நீங்களே மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கோங்க, இந்த ஜெபத்தை இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், நமக்கு இது பலன் கொடுக்குமா கொடுக்காதா? நமக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும், இல்லையா? மனுஷங்களை ஏமாத்திடலாம், யாரும் ஏமாற்ற முடியாது, அவர் ஏமாற்ற முடியாது. கையை உயர்த்தி இந்த ஜெபத்தினுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக இந்த ஜெபத்தை ஜெபிப்போம்.